எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பிரண்டை துவையல் செய்யலாம் அப்படின்னு எடுத்தேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பிரண்டையில் உள்ள நார் எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பிஞ்சாக இருந்தால் அப்படியே கூட வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துடலாம். அடுப்பை ஸ்லோவில் ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா பருப்பெல்லாம் தீஞ்சிடும். இல்லைனா தனித்தனியாக கூட வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போடுறேன். அதனால் நான் ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். பிரண்டையோட சின்ன வெங்காயமும் சேர்த்துறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புளி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி. கண்டிப்பாக பிரண்டை துவையல் செய்யும்போது இஞ்சியும் புளியும் சேர்த்துக்கணும். இஞ்சி வயிறு ப்ளோட்டடாக இருக்கும் பிரண்டை துவையல் சாப்பிடும்போது. ஸோ அதனால் கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கிட்டால் அது அந்த ப்ளோட்டிங் ஃபீல் இருக்காது, ப்ளோட்டடான ஃபீல் இருக்காது. அதுக்கப்புறம் புளி அதில் ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும் பிரண்டையில். சாப்பிட்டதுக்கப்புறமா தொண்டையில் கரகரன்னு ஒரு மாதிரி அந்த எச்சினஸ் இருக்கும். அதுக்கு புளி சேர்த்துக்கிட்டால் அந்த அரிப்புத்தன்மை இருக்காது. அதனால் கண்டிப்பாக புளியும் இஞ்சியும் பிரண்டை துவையலுக்கு சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சமாக ஒரு 10 அளவுக்கு தேங்காய் சில், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிடலாம். இன்றைக்கி நான் இந்த பிரண்டை துவையல் சாதத்தோடு சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சிக்க போகிறேன். இந்த பிரண்டையை வெட்டும் போதும் நார் உரிக்கும் போதும் கை அரிக்கும். ஸோ அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ கையில் தேய்ச்சிட்டு இதை வெட்ட ஆரம்பிக்கலாம். பிரண்டை மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது. இதில் கால்சியமும் விட்டமின் சியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம், பிரண்டை துவையல் வயிற்று புண்ணை ரொம்ப நல்லா ஆற்றுது. வயிற்று புண்ணு இருக்கவங்க வாரத்தில் 3 நாளாவது 1 விட்டு 1 நாள் எடுத்துக்கலாம். இந்த துவையல் ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரியல் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.